இப்போ நம்ம சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில். சரிங்களா? இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுவோம். அதில் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ்ஸு டெப்ரிசியேஷன் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு லோன் வாங்கியிருப்போம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து இந்த சம்மில் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்ணன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஆன் 1/4/92. ஸோ இயர் ஆரம்பிக்கிறது வந்து 1/4/92 ஆரம்பிக்குது. வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 50,000. ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 50,000 வந்து நம்ம போடணும். 50,000 போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பாட் ஃபர்னிச்சர் ருபீஸ் 10,000. சரிங்களா? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஃபர்னிச்சர் வந்து ஒரு 10,000. ஸோ அந்த ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் பாருங்கள் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் 10%. சரிங்களா? ஸோ 10,000க்கு 10% போட்டிங்கன்னா 1,000 ருபீஸ் வரும். ஸோ 1,000 ருபீஸ் லெஸ் பண்ணால் ரிமைனிங் வந்து 9,000 ருபீஸ் வரும். சரிங்களா? ஆன்சர். Next, he borrowed 25,000 rupees from his wife at a 9% per annum interest not yet paid. இன்னும் பே பண்ணல, borrow பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ liability, borrow 10,000, sorry 25,000. ஸோ அதுக்கு add interest. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 25,000க்கு இன்ட்டு 9/100 இன்ட்டு 6 மந்த்ஸ்க்கு தான் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறோம். 6/12. இந்த 6/12 எப்படி வந்துச்சுங்கன்னா, கடன் வாங்குனது 30/9/92. அக்கௌண்ட்ஸ் முடியுறது வந்து 31/3/93 முடியுது. சரிங்களா? சரியா போச்சா? ஓகே. இங்கே இருக்கு பாருங்கள், கடன் வாங்கினது வந்து 30/9/92 வாங்கியிருக்கோம். கடன் எந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் முடியுதுன்னா 31/3/93 முடியுது. ஸோ 6 மந்த்ஸ் வரும். 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 1,125 ருபீஸ் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியல, 26,125 ருபீஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 7,500. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து ஒரு 7,500 ருபீஸ். அதுக்கப்புறம் ஹி வித்ட்ரா 1,500 ருபீஸ் பண்ணணும். வித்ட்ரா பண்ணது 1,500 பர் மந்த் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். பர் மந்த் ஒரு மாதத்துக்கு 1,500 எடுத்துக்கிறாங்க. இப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ 12 மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 18,000 ருபீஸ் வருது. இல்லையா? இதை நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே கிடச்சிருச்சு. நமக்கு இன்னும் என்ன தேவைன்னா க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் தேவை. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் இன் அண்ட் ஒரு 1,000 ருபீஸ். அப்புறம் கேஷ் அட் பேங்க், அது வந்து ஒரு 13,000 ருபீஸ் இருக்குது. அடுத்து சன்ட்ரி டெட்டார்ஸ், ஒரு 24,000 ருபீஸ் இருக்குது. சன்ட்ரி டெட்டார்ஸ் 24,000. ஸ்டாக் எடுத்துகிட்டு சொன்னால் ஒரு 34,000 ருபீஸ் இருக்குது. சரிங்களா? பில்ஸ் ரிசீவபிள் ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு 8,000 ருபீஸ். சரிங்களா? இது எல்லாமே இங்கே இருக்குது டீட்டெயில் எல்லாம். அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 2,500 ருபீஸ் இருக்காங்க. அப்புறம் ரெண்ட் டியூ
ரெண்ட் டியூ ரெண்ட் டியூ வந்து ஒரு 750 ருபீஸ். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய டோட்டல். ஸோ இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த பக்கம் டோட்டல் பார்த்தோம்னு சொன்னோம்னா டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே. ஸோ 9000 1000 10000 23,000 23,000 ப்ளஸ் ஒரு 24 47,000 ப்ளஸ் ஒரு 37 34,000 ஒரு 8,000 ஆட் பண்ணோம்னா 89,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதே சேம் அமௌண்ட் 89,000 டோட்டல் போட்டுடலாம். 89,000 ஸோ இப்போ கேபிட்டல். ஸோ கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் இது. ஸோ இது க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 59,625 ருபீஸ் அப்படிங்கிறது வரும். சரியா? சும்மா நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஆன்சர் அப்படிங்கிறனால. ஸோ க்ரீனில் எழுதிக்கலாம். க்ரீனில் தான் நல்லாயிருக்கும். ஸோ க்ரீனில் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இப்போ இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணால் இங்கே 59,625 ருபீஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 59,000 ப்ளஸ் ஒரு 18,000 ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் 77,625 ருபீஸ் 625 ருபீஸ் வரும் ஆட் பண்ணால். அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் 7,500 லெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 77,625 மைனஸ் 7,500 லெஸ் பண்ணிங்கன்னா 70,125 ருபீஸ் வரும். சரிங்களா? ஸோ இதிலிருந்து ஒரு 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் 20,125 ருபீஸ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் சம்மு. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.